لقد كان في يوسف وإخوته آيات للسائلين. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. அன்புக்குரிய நேயர்களே, குர்ஆனில் சொல்லப்பட்ட மிக உண்மையான மிக அழகான பல பாடங்களை உள்ளடக்கிய, முன்மாதிரிகளை உள்ளடக்கிய, தத்துவங்களை உள்ளடக்கிய, மிக முக்கியமான ஒரு வரலாற்றை உள்ளடக்கிய ஒரு சூரா தான் சூரா யூசுப். அஹ்சனுல் கஸஸ், அழகான சம்பவம் என்று அல்லாஹு தாலா தெரிவு செய்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஆறுதலாக, மன ஆறுதலாக, மனதுக்கு ஆறுதலாக அல்லாஹு தாலா அருளிய ஒரு சூரா. அந்த சூறாவில் முக்கியமாக இடம்பெற்ற விடயங்களை நேர்களோடு தொடராக நாங்கள் கதைத்து கொண்டு வருகிறோம், உரையாடி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நான் ஆசை கொண்டிருக்கிறேன், காதல் கொண்டிருக்கிறேன், அவர்களை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு நான் இருக்கிறேன் என்பதை ஏனைய பெண்களும் உணர வேண்டும். தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி எஜமானுடைய மனைவி, கண்ணியமான ஒரு பெண்ணாகிய நான் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞனோடு, வாலிபனோடு எனது ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏன் ஏற்பட்டது? எனது உணர்வுகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏன் ஏற்பட்டது? அதற்கான காரணம் என்ன என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகின் ஊடாக, அவர்களுடைய அழகு, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த அழகு சௌந்தரியம் தான் அதுக்கு காரணம். அவரை நான் அடைய வேண்டும் என்ற எண்ணம் எனது உள்ளத்தில் பிறப்பதற்கு நான் அவரை அடைய முயற்சிக்கிறேன் என்பதை பெண்களாகிய நீங்கள் இழிவாக, கேவலமாக, குறையாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அந்த தாய், அந்த பெண் உணர்ந்த நேரம், அந்த எஜமாட்டி உணர்ந்த நேரத்தில் எல்லா பெண்களையும், தலைவர்மார்களுடைய, அமைச்சர்மார்களுடைய, பொறுப்புதாரிகளுடைய, மன்னர்மார்களுடைய, மந்திரிமார்களுடைய மனைவிமார்களை அழைத்து வீட்டில் ஒரு விருந்து உபசாரம் ஏற்பாடு செய்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண்கள் விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற போது, ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது அவர்களை யுஹ்ருஜ் அலைஹின்ன, அந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வரச் சொன்ன நேரத்திலே அந்த பெண்கள் எல்லோரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அழகை கண்டு மெய் மறந்து போனார்கள். தங்களை தாம் யார் என்பதை மறந்து உணர்வற்றவர்களாக மாறி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகில் மயங்கி மாமிசங்களை வெட்டி சாப்பிட வேண்டிய, பழங்களை வெட்டி சாப்பிட வேண்டிய, உணவுகளை வெட்டி உண்ண வேண்டிய அந்த பெண்கள் தங்களுடைய கத்தான ஐதிய உண்ண தங்களுடைய கரங்களை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டினார்கள் என்பதை குர்ஆன் பேசுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே கால ஃபதாலிகுன்னல்லதி லுப்துன்னனி ஃபீ, ஏ பெண்களே, என்னை நீங்கள் பழிப்பதற்கான காரணம் என்ன? இந்த யூசுஃபை நான் அடைய வேண்டும் என்ற ஆசைதானே? நீங்களும் அதுபோன்று யூசுஃபுடைய அழகை கண்டு மயங்கி விட்டீர்களே, நீங்கள் யார் என்பதை மறந்து விட்டீர்களே, யூசுஃபின் மீது காதலும் அன்பும் நீங்கள் கொண்டு என்னை போன்று நீங்களும் கொள்கிறீர்களே, அன்பு வைக்கிறீர்களே, காதல் கொள்கிறீர்களே என்பதை அந்த பெண் நிரூபித்தாள். உங்களுக்கு ஏற்பட்ட அதே உணர்வு, அதே ஆசை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று தன்னை நியாயப்படுத்தினாள். கண்ணியமானவர்களே, இப்போது அந்த பெண் என்ன சொன்னால், அன ராவத்துஹு அன் நஃப்ஸிஹி வ இன்னஹு அன ராவத்து அன் நஃப்ஸிஹி வஸ்தாஸம், நான் யூசுஃபை அடைய வேண்டும் என்று நான் தான் முயற்சித்தேன். யூசுஃப் என்னை அடைய வேண்டும் என்று வரவில்லை, யூசுஃபை நான் அடைய வேண்டும் நீங்கள் ஆசைப்படுவதைப் போல எனக்கு அந்த ஆசை ஏற்பட்டது. ஃபஸ்தாஸம், அந்த யூசுஃப் தன்னை பாதுகாத்து கொண்டார். அல்லாஹ்வுடைய அச்சமும், என்னுடைய கணவன் யூசுஃபுடைய எஜமான் யூசுஃபுக்கு செய்த உபகாரம், ஆரம்பத்தில் நாங்கள் பேசினோம். இந்த இரண்டு விடயத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சமும், எனது கணவன் யூசுஃபுடைய எஜமான், அவருக்கு யூசுஃப் துரோகம் செய்யக்கூடாது என்ற காரணத்தினால் ஃபஸ்தாஸம், யூசுஃப் தன்னை பாதுகாத்து கொண்டார், பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்து கொண்டார், தூரமாக்கி கொண்டார். அதுக்கு பின்னால் அந்த பெண் என்ன சொல்கிறாள்? இப்போதோ உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது, நான் நியாயமானவள், யூசுஃபை கண்டால் உங்கள் எல்லோருக்கும் ஆசை வருகிறது, அதுபோன்றுதான் எனக்கும் ஆசை வந்தது என்று தன்னை நியாயப்படுத்திவிட்டு என்ன சொன்னால், யூசுப் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு இணங்கவில்லை, எனவே வலை இல்லம் யஃஅல் மா ஆமுரு லயுஸ்ஜனன் வலை யகூன மின ஸாகிரீன். அந்த பெண் இரண்டு விடயங்களை சொல்கிறாள். நான் சொல்வதை, நான் கட்டளையிடுவதை, பெருமையுடைய ஒரு வார்த்தை, மா ஆமுரு, நான் சொல்வதை யூசுப் செய்ய வேண்டும், எனது ஆசைக்கு அவர் இணங்க வேண்டும், என்னோடு அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், இந்த தப்பை செய்வதற்கு அவர் சம்மதிக்க வேண்டும். அப்படி அவர் நான் ஏவுவதை, நான் கட்டளையிடுவதை மமதையோடு அந்த பெண் சொல்கிறாள். யூசுப் செய்யவில்லை என்றால் லயுஸ்ஜனன் வலையக்கூன மின ஸாகிரீன், இரண்டு விடயங்களை சொல்கிறார். ஒன்றோ
அந்த யூசுப் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும். எப்படி சிறைச்சாலைக்கு செல்வார்? யூசுஃபை நான் அடைய முயற்சிக்கவில்லை, யூசுப் என்னை அடைவதற்கு முயற்சிக்கிறார், என்னோட தப்பாக நடப்பதற்கு முயற்சித்தார் என்ற அந்த பொய் குற்றத்தை முன்வைத்து, குற்றச்சாட்டை முன்வைத்து யூசுஃபை சிறையில் அடைத்து விடுவேன். அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அவ் யக்கூன மினசாகிரில் வலை யக்கூன மினசாக, அல்லது யூசுப் இழிவாக கேவலப்பட்டவராக இருக்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த பெண் என்னுடைய ஆசைக்கு நீங்கள் இணங்கினால் கண்ணியமாக வாழலாம், உங்களுக்கு காசு கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், ஆட்சி கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். என்னோடு நீங்கள் உங்களுடைய ஆசையை பரிமாறுகின்ற போது உங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும், ஆட்சி கிடைக்கும், காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் இழிவாக கேவலமாக ஒரு அடிமையை போன்று நீங்கள் வாழ வேண்டும் என்ற 2 விடயத்தை அந்த பெண் முன்வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எச்சரிக்கிறாள். அன்னியமானவர்களே, இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் என்ன சொன்னார்கள்? குர்ஆன் பேசுகிறது, சுப்ஹானல்லாஹ், கால ரப்பி, எனது ரப்பே, எனது இரட்சகனே, அல்லாஹ்வே, அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலை மிம்மா யதுஊனனி இலை. யா அல்லாஹ், இந்த பெண்கள் அழைக்கின்ற இந்த தப்பை நான் செய்வதை விட, பெண்களுடைய ஆசையை தீர்த்து அந்த தப்பை பாவத்தை நான் செய்வதை விட நான் சிறைச்சாலைக்கு சென்று தண்டனைகளை அனுபவிப்பது எனக்கு விருப்பமானது, மேலானது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த இடத்துல அந்த பெண் என்ன சொன்னால், அதை எஜமாட்டி, என்னுடைய ஆசைக்கு இவர் இணங்கவில்லை என்றால் இவரை நான் சிறைச்சாலையில் அடைப்பேன். அதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த பெண் அழைக்கக்கூடிய அல்லது இந்த பெண்ணை போன்ற இணைய பெண் யதுஊனனி இலை, அந்த இடத்திலே மிம்மா ததுஊனி இலை என்று சொல்லவில்லை, இந்த பெண் அழைக்கக்கூடிய பாவம் என்று சொல்லவில்லை. அந்த இடத்தில் அந்த விபச்சாரம் என்ற பெயரை கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லவில்லை. எப்படி தன்னுடைய உள்ளம் பரிசுத்தமோ அது போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நாவையும் பரிசுத்தமாக வைத்திருந்தார்கள். அஃபீஃபுல் லிசான் என்று சொல்வார், நாவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை எங்களுடைய நாவினால் பேச வேண்டும், அசிங்கமான விடயங்களை, பாவமான விடயங்களை நாவினால் பேசக்கூடாது. சலீமுல் கல்பாக இருக்க வேண்டும், உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அஃபீஃபுல் லிசான், முஃமினுடைய சிஃபாத்து தன்மைகள் 2. நாவு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், பக்குவமானதாக இருக்க வேண்டும், கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும், நாவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதே போன்று சலீமுல் கல்ப், உள்ளம் சுத்தமாக இருக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட உள்ளம் சுத்தமாக இருந்தது, அதனால் அவர்கள் பாவிக்கக்கூடிய வார்த்தைகளும் அழகான வார்த்தைகளாக இருந்தன. நாவை கட்டுப்படுத்தினார்கள். அதனால் சொன்னார்கள், மிம்மா யதுஊனனி இலை, இந்த பெண்கள் அழைக்கக்கூடியதை விட்டும், விபச்சாரம் என்று சொல்லவில்லை, இந்த பெண்கள் அழைக்கக்கூடிய விடயங்களை நான் செய்து, அந்த விடயத்தை நான் செய்து ஒரு பாவியாக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுவதை விட அவர்களுடைய ஆசைக்கு இணங்காமல் அந்த ஆசைகளை விட்டும் தூரமாகி அந்த பெண் சொன்னதை போன்று நான் சிறைச்சாலையில் சென்று வாழ்வது எனக்கு மேலானது, விருப்பத்துக்குரியது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த இடத்தில் பாருங்கள், உலகத்துடைய ஆசை, இன்பம் அது அற்பமானது, அது குறைவானது. சில உலகத்துடைய ஆசை, சில உலகத்துடைய இன்பங்கள் எங்களை நிரந்தரமான சொர்க்கத்துடைய இன்பங்களை விட்டு எங்களை தூரமாக்கிவிடும். உலகத்துடைய சில ஆசைகள், இன்பங்கள் நிரந்தரமான சொர்க்கத்துடைய ஆசைகளை அனுபவிப்பதை விட்டு எங்களை தடுத்துவிடும். அந்த அடிப்படையில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் நான் இழிவை சம்பாதித்தாலும் பரவாயில்லை, உலகத்தில் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, சிறைச்சாலைக்கு சென்று நான் சிரமப்பட்டாலும் பரவாயில்லை, தனிமையில் இருட்டில் நான் வெறுத்தியோடு வாழ்ந்தாலும் பரவாயில்லை, இப்படியான ஒரு தப்பை செய்து, தவறை செய்து அல்லாஹ்வுடைய கோபத்தை நான் பெறுவதை விட நான் சிறைச்சாலையில் வாழ்வது மேலானது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இடத்திலே பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்டதற்கு பின்னால் அந்த பெண் மாத்திரமல்ல, அந்த பெண்ணை போன்ற அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சபையிலிருந்து எல்லா பெண்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படி அவர்களுடைய ஆசைகளுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இணங்கவில்லை என்றால் அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த முடிவு அங்கு செய்யப்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு பாவத்துடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் கிடைத்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள். தனிமையில் இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று யார் தனிமையில் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கிடைக்கும், மறுமையில் மகத்தான கூலியும் கிடைக்கும். சொர்க்கத்தை கொண்டு, அதாவது அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய 7 கூட்டத்தாரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு மனிதர் யார்? ரஜுலுன் ஸக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, ஒரு மனிதர் யார் என்றால் தனிமையில் இருந்து பயந்து அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் வடித்தவர், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வை நினைத்து
மறுமையை நினைத்து, நரகத்தை நினைத்து, நரகத்துடைய வேதனைகளை நினைத்து, அல்லாஹ்வுடைய கோபத்தை நினைத்து அழுதவர் நரகம் செல்ல மாட்டார், அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை பெறுவார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதை போன்று தனிமையில் சந்தர்ப்பம் கிடைத்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் தன்னை அந்த பாவத்தை விட்டு பாதுகாத்து கொண்டார்கள், தடுத்து கொண்டார்கள். சிறைச்சாலைக்கு சென்று உடம்பால் நான் வேதனைப்படுவதை விட, உள்ளத்தால் வேதனைப்படுவதை விட, உலகத்துடைய இழிவை நான் சந்திப்பது பரவாயில்லை, நரகம் சென்று விடக்கூடாது, நிரந்தரமான நரகத்துக்கு நான் போய்விடக்கூடாது, நிரந்தரமான இழிவையும் கேவலத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டிய நரக வாழ்வுக்கு நான் சென்று விடக்கூடாது என்பதற்காக உலகத்துடைய இழிவையும் கேவலத்தையும் நெருக்கடியையும் கஷ்டத்தையும் சிரமங்களையும் நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. யா அல்லாஹ், இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த தப்பில் ஈடுபட்டு நான் பாவியாக மாறுவதை விட, உன்னை கோபப்படுத்தக்கூடியவனாக மாறுவதை விட, நான் உலகத்திலே சிரமப்படக்கூடிய சிறைச்சாலைக்கு செல்வது மேலானது என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் சந்தர்ப்பம் கிடைத்தும், இரண்டாவது ஒரு சந்தர்ப்பம், தனிமையில் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் அழைத்தால் இப்போது பகிரங்கமாக எல்லா பெண்களும் அந்த பாவத்தின் பக்கம் அழைக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு சோதனை, பாவத்துடைய ஒரு சோதனை, தனிமையுடைய ஒரு சோதனை, வாலிபத்துடைய ஒரு சோதனை, நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த தப்பை செய்யவில்லை. எல்லோருமாக அழைத்தும் எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய பயத்தோடு நான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் அவ்வாறான பாவங்களை விட்டும் தன்னை தூரமாக்கினார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய முகத்தின் அழகை பேசுவதை விட அதிகமாக அவர்களுடைய உள்ளத்தின் அழகை அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். தனிமையில், இருட்டில் சந்தர்ப்பம் கிடைத்தும் பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து கொண்டார்கள். அந்த நிலையை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். வல்லநாயன் அல்லாஹு தஆலா இப்படியான ஈமானிய பாடங்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் பேசக்கூடிய இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களின் மூலமாக பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.